வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜேகே வீடியோ பார்க்க போகிறோங்க. இஃப் யூ கேன் ஃப்ளை ஹவு வுட் யூ ஏர்ன் மணி? உங்களால் பறக்க முடிஞ்சால் எப்படி நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. இது இவரோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்காரா, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்று கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். அதெல்லாம் ஃபன்னாக இருக்குன்னு மட்டும் தோணுது. CSK fans, I have a question for you. இப்போ நடக்கிற IPL 2025ல மும்பை RCB டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கு, CSK அகல பாதாளத்தில் இருக்கு கீழே. மும்பையும் RCBயும் ஃபைனல் வந்தா நீ என்ன பண்ணுவ? would you choose the red pill or would you choose the blue pill? blue pill choose பண்ணா இவன்ட்ட ஆல்ரெடி 5 ட்ரோஃபி இருக்கு, 6வது ட்ரோஃபி அடிச்சா இவன் முன்ன வச்சு புள்ளி பண்ணுவான், you cannot give a முட்டு. இந்த பக்கம் ரெட் பில்லை சூஸ் பண்ணா இவனுக்கும் உனக்கும் பெரிய பகையே ஓடிட்டு இருக்கு. லாலிபப்னு கலாய்ச்சது, கப்பே இல்லை, கப் அடிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னது எல்லாமே இருக்கு. இந்த 2 பேர்ல யாரை நீங்க சப்போர்ட்? டீமுக்குள்ள பிரச்சனை இல்ல, அந்த ஃபேன்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, டாக்ஸிக்கா, அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. யூஸ் பண்ண வேணாம் நண்பர்களே, கவலைப்படாதீங்க. ஐயன்னு ஒருத்தர் இருக்கான், வந்தா 2 பேரையும் பத்தி விட்டு கப்பையாருக்கு தான் எடுத்துட்டு போவான் பாருங்க. இப்ப எப்படியே CSK வெளியே போயிருச்சு, வாங்க என் கட்சிக்கு வந்துருங்க, எல்லாம் ஃப்ரீ என்ட்ரி, வாங்க எல்லாம் வாங்க. கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா இல்ல அண்ணன் சாமான எடுத்து போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க? பெங்களூர்ல 2 பேரையும் தூக்குறோம். எப்படி பயங்கரமான சம்பவம் நடந்துருக்கு. இன்கேஸ் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நடந்ததுன்னா ரெட் பில்லா ப்ளூ பில்லான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். ஓகே, ஹலோ broskies, welcome back. நான் ஐபிஎல் பார்க்கிறது இல்லங்க. Today your favorite series is back, meme and answers. ஓகே, meme and answers, question and answers மாதிரி. நம்ம கூட 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வரும். இந்த வீடியோ முடிஞ்சா எக்ஸ்பிளைன் இந்த மீம் அண்ட் ஆன்சர்ஸ்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு, பறக்கிற பவர் கிடைச்சிருச்சு, பறந்து போலாம், நீங்க எங்க நினைச்சாலும் பறந்து போலாம். இப்போ இந்த பவரை வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து தான் கேட்டு வாங்கிருக்காங்க வீடியோ. நிறைய பேர் பதில்கள் சொல்லிருக்கீங்க, நானும் ஒரு பதில் வச்சிருக்கேன், அதை நான் கடைசி சொல்றேன். முதல்ல நீங்க சொன்ன பதில்லாம் என்னன்றதை பார்த்துருக்கோம். வெல்தி பீப்புளை தூக்கிட்டு மேல போயிருவேன், காசு கொடு இல்லைன்னா கீழே போட்டுருவேன் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க, நான் வந்து பில் கேட்ஸ் வீட்ல போய் காசு திருடிட்டு ஓடிடுவேன், பேங்க் ஓடிடுவேன், பறந்துடுவேன். தம்பி, உனக்கு இம்மோர்டாலிட்டி கொடுக்கல, சாகாத வரம் கொடுக்கல, பறக்கிற பவர் தான் கொடுத்துருக்கேன். வெல்தி பீப்புள் போட்டு தள்ளிடுவானுங்க. முதல் நீ அவன் கிட்ட போகணும். நிறைய பேர் அம்பானி வீட்டுக்கு போயிடும், எப்படி அம்பானி வீட்டுக்கு போய் பறந்து போகணும், அப்படியே விட்டுருவாங்களா, சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணிருப்பாரு. அந்த கமெண்ட்ல காட்ட மாட்டாங்க. வானத்து கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சு அதுல காசு பார்க்கலாம். இது ஒரு நல்ல பதில். இது வந்து ரொம்ப ரேரா நடக்கும், பட் இத வச்சு நல்லாவே காசு பார்க்கலாம். இவர் நல்ல ஒரு ஆன்சர் சொல்லிருக்காரு. 7 wonders 7 days tour package for 1 person is 1.5 lakhs. 1.5 lakhs ரொம்ப கம்மி. நான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் கொடு. 7 days விண்வெளிக்கு போய் விண்வெளி நான் காட்டலாம் அப்படினு சொல்லி போலாம். 7 wonders நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க நல்லா பாத்துக்கலாம், நான் கூட்டி வந்துறேன். இதுக்கு வந்து எனக்கு 15 லட்சம் தரும். என்ன 1.5 lakhs எடுத்தியா? ஒரே சொல்லு. 15 லட்சம் கதை முடிச்சு. 7 wonder 7 மணி நேரத்துல நீ பார்க்க முடியுமா? முடியாது, அபூர்வ வாய்ப்பு. நான் பறக்கிற செக்டார் சொன்னாரு, ஸ்பீடுன்னு சொன்னாரா? இதுக்குலாம் ஆள் வருவாங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பணக்காரங்க இருக்காங்க. பறக்கிறது பிளஸ் ஸ்பீடா, சோ ஐ அக்ரி. முயல் மந்திரங்களும் சேவல் பண்றாங்க. நானே கேமரா கொண்டு போய் ஷூட் பண்ணி சம்பாதிப்பேன். இது நல்ல பதில் நண்பர்களே. ஏன்னா எந்தெந்த ஆங்கிள் வந்து அப்படியே பறந்து பறந்து போய் எடுக்கலாம். சோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்க இந்த மேரேஜ் போட்டோகிராஃபிலாம் எங்கெங்கோ எடுக்கலாம். இதை வேற கொண்டு வந்துட்டாங்க. போங்கடா, கொண்டு வந்துருச்சு கர்மா. ஏய் அந்த பக்கம் போடா. ஃப்ளையிங் ப்ளோ ஜாப் சர்வீஸா? ஃப்ளையிங் ப்ளோ ஜாப் சர்வீஸ் யாருக்கு? அவர் பிஜேபி தான போட்டுட்டாரு, இவரா ப்ளோ ஜாப்னு சொல்றாரு. What kind of a conversation are we having? மட்டமான ஐடியா, ரொம்ப கேவலமான ஐடியா. Okay, next go to the most poverty stricken state, pick a group of blind people, piss on them, tell it's right. What kind of animal are you? இது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னடா பண்ணுவான்னு கேட்டா இப்படி சொல்றான். இதெல்லாம் எங்க போய் உருப்பட போகுது. நிறைய பேர் வந்து என்னுடைய ஃப்ளையிங் பவர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டு போவேன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. இவனடா பிளைண்ட் பீப்புள்கிட்ட போய் மழை பெய்யணும், அதுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க பறக்கணும்னு அவசியம் இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் ஃப்ரீயா IPL மேட்ச் ஸ்டேடியம்ல பார்க்கலாம். என்ன தெரியுமா நடக்குது? 2 நாள் ஆச்சா CSK மேட்ச் யாரும் வாங்கல, ஃப்ரீயா இருக்கான். ஸ்பான்சர்ஷிப் வச்சிருக்க டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்க வராங்க. இப்போ யாருமே வரல மேட்ச் பார்க்க, டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. இப்போ நீ சப்பே ஆயிட்டடா. எப்படின்னு தெரியல. அப்ப ஜெயிக்கிற மேட்ச் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, அப்ப தோனிக்காக யாரும் போலையா? என்ன கதை இது? நல்ல ஆப்ஷன், பட் வந்து அதிக பணம் பார்க்க முடியாது இந்த ஐடியால. சோ ஐ டிஸ்அப்ரூவ். அதான் சம்பாதிக்கிறது தான் என்ன பண்ணனும் கேட்டாரு. போட்ட Dress எல்லாம் கலெக்ட் பண்ணி துணி கடை வைப்பேன்.
டேய் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் பண்றது ஏதாச்சும் நல்லதா யோசிங்கடா. நான் யோசிச்சு வச்சிருக்கேன் சொல்றேன். MLM டெக்னிக் ப்ரோ, ஒரு ஃபேக் ட்ரிங்க் ரெடி பண்ணி இத குடிச்சா பறக்கலாம்னு சொல்லுவேன். நல்ல ஐடியா தான். அது ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ்ன்ற மாதிரி லீகலான. ஆனா பறக்கலனா உன் மேல கேஸ் போட்டுருவாங்க தெரியுமா? ஸ்கேம் பண்ணி தெரியுமா நண்பர்களே? ரெட் புல் வந்து ரெட் புல் மேலேயே ஒருத்தன் கேஸ் போட்டான். ரெட் புல் எனக்கு ரெட் புல் எனக்கு விங்ஸ் எல்லாம் கொடுக்க. அட பாவிகளா, நடந்த கதை இது. Red Bull agrees to pay $13 million to customers for false advertising. என்ன false advertising? அத சொல்றோம். That's exactly what happened when a person filed a suit against Red Bull for not giving him wings. $13 million கொடுத்திருக்கான். சஞ்சித், your idea is not a very good idea நண்பா. மணி வேணாம் ப்ரோ, உலகத்தை காப்பாத்த சார்ஜ் எடுத்துப்பேன். காப்பாத்த போறீங்க? இது அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி சொல்றீங்களா? சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை நல்லா சுத்தி காமிச்சு கீழே போட்டு. இது ஆக்சுவலாவே நல்ல ஐடியா. கருணை கொலையா தெரியல. எப்படி சாகதான் போறேன், உனக்கு ஒரு நல்ல டூர் காமிச்சுட்டா. சூசைட் பண்றவங்கள பிராக்டிஸே பண்ணாங்களே அவங்கள போய் போய் ஹை ஜம்ப்ல ஒலிம்பிக்ஸ் கோல்ட் அடிப்பேன். ஃபேம் பிளஸ் ஆட் டெர்மினலில் அந்தல பதில் நான் பாதிக்கப்பட்டவங்கள விட்டு பவர் கிடைச்சிருச்சு. அதையே நம்ம வெளிப்படுத்தணும். 4 பேருக்கு ஏன் நம்ம காட்டணும்? சீக்கிரட்டா வச்சுப்போம். இவர் சொல்ற மாதிரி பறக்கிற பவர்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் ஜெயிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும். இவர் சொன்ன மாதிரி ஃபேம் ஆட் ஸ்பான்சர் எல்லாம் கிடைச்சிடும். யாருக்கும் இந்த பவர் இருக்கே தெரியாது. நம்ம அதை சீக்கிரட்டா ஒரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எனக்கு பிடிச்சி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே டிசேபிள் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் நம்மளோட ஒரு % மட்டும் வெளிக்காட்டினா போதும் அந்த பவர்ல. பேர் ஷிட்மேன் வச்சுக்கலாம். ஷிட்மேன் வந்து எஸ் எடுங்க. ஷிட்மேன்ங்க மொட்டை மொட்டை மாமா. மழை காலத்துல துணிய பறந்து கொண்டு போய் சூரியன்ட்ட காய வச்சு கொடுத்து காசு பார்ப்பேன். ஜிங்ஸ் ஜிஜே வந்துட்டாருங்க. நம்ம ஜிங்ஸ் ஜிஜே எல்லா விமன் ஆக்டர்ஸுக்கு தாராம வந்துறாரு. நல்ல பதில சொல்றாரு பாருங்க. I don't think it's a very good option to make money, but okay. Next, I would save the 9/11 attack and ask money from the government. கவர்மெண்ட் போய் காசு கேட்கும்போது ஓ இதுக்கு நீந்தா காரணமான உன்னத்துக்கு உள்ள போட்டா என்ன பண்ணுவேன்? மேல அது சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் போயிடலாம். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்ஸோட டாப் ஃப்ளோர் கிளாஸஸ்லாம் க்ளீன் பண்ணா நிறைய சார்ஜ் பண்ணுவோம். உண்மையாவே பவர் கொடுத்திருக்காங்க. அந்த ரிஸ்கான வேலைக்கெல்லாம் நிறைய காசு தருவாங்க. திருவோட செஞ்சு பிச்சை தான் எடுப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பதில்லாம். பட் இது எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நார்மல் பீப்புள் மாதிரியே இருந்துடலாம். ஐ மீன் விழுகிற மாதிரி இருந்தா கூட டக்கு நம்மளோட பவரை பறந்துகிட்டே க்ளீன் பண்ண கூடாது. போயிட்டு இந்த மாதிரி சேஃபான இதெல்லாம் தான் பண்ணணும். பட் லைட்டா விழுகிற மாதிரி அப்படி இருந்தா கூட நம்ம பவர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம சாவே மாட்டோம். அப்படி மட்டும் டக்கு அப்படியே மேல வந்துக்கலாம். நாளைக்கு யாரும் பத்திரம் போறாங்களா வீடியோ எடுங்கடா. எடுத்துட்டு நம்ம நல்ல ஒரு காஸ்டியூம் வந்து போட்டுறணும். நல்லா கடவுள் மாதிரி கடவுள் நம்புற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு பறந்து சொல்லி யூடியூப்ல போட்டுறணும். 4 நாள் காணாம போயிடணும். 5ஆவது நாள் பறந்து வந்து நிக்கணும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேடியம்ல நின்று நான் தான் கடவுள். போட மாட்டாரு. எல்லாம் நம்பிடுவானுங்க. எல்லா காசும் நமக்கு தான். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா என்ன வந்து கும்பிடுங்க, நான் உங்களுக்கு வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சா வச்சிருவேன். ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அதெல்லாம் காசெல்லாம் போட்டு கோயில் மாதிரி கட்டி எல்லா காசையும் எடுத்துருவேன். அவ்வளவுதான். 1 டைம் ஜாப் 4 வாட்டி பறக்கணும். அவ்வளவுதான். ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா காசும் நமக்கு தான். ஈஸியா சிம்பிளா வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இந்த மனித பதர்கள் எல்லாத்தையும் நம்பி நம்மகிட்ட காசை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. நம்மளும் ஜாலியா இருக்கலாம். So yes, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் டு மேக் மணி if we have the ability to fly. இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இல்லாத ஏதாச்சும் விசித்திரமான ஒரு கேள்வியோட நான் உங்களை வந்து இன்னொரு வாட்டி சந்திக்கிறேன் மீமன் டான்சர்ஸ்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் வந்து வீடியோ வராது. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். நீங்களும் பிரேக் எடுத்துக்கோங்க. So yes, hope you guys enjoyed this video. Thank you so much for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். அந்த மியூசிக் எல்லாத்துலயும் போட்டுறாரு. இந்த பவர் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் யோசிக்கல. கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே ஒரு எடிட் வந்துடும், எப்படி ஒரு கட் வந்துடும். ஆக்சுவலாக சத்தியமாக ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். ஃபன்னாக பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணுது, அதுவும் சீரியஸாக பண்ணுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் தோணுது. முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறவன் அந்த மாதிரி விஷயங்களும் தோணுது. பட் இவர் கேட்ட கேள்வி வந்துட்டு எப்படி சம்பாதிப்பீங்க அப்படின்றதானே. ஸோ அதான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அதே தான். இந்த மாதிரி உயரமான இடங்களில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக உள்ள இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா
பேமெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா, ரொம்ப உயரமான இடங்கள்லாம் வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிதான் கேள்விப்பட்டேன், வேலைகள் கம்மியாக இருக்குது, பட் அதுக்கான பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதான் நம்ம எப்படி கீழே விழுந்து சாவோம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. கீழே விழுகிற மாதிரி இருந்தால் கூட லைட்டாக அந்த இடத்துல ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரியான அந்த அளவுக்கு மட்டும் நம்மளோட சக்தியை காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஒரு 1% 2% மட்டும் நம்மளோட சக்தியை அந்த இடத்துல காமிச்சா போதும். ஒன்றுமே இல்லை, நம்ம ஆட்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சம்பளமும் நிறையா வந்துடும். ஸோ அந்த தான் ஒரு நார்மலாகவும் இருந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பவர் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஏன்னா யூனிக்காகவும் மக்கள் மத்தியில் போய் நம்ம சேரவும் மாட்டோம். நம்ம ஒரு நார்மல் பீப்புளாகவே மற்றவங்கன்னு தெரியும். அதே சமயம் பேமெண்ட்டும் அதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மணின்னு வரும்போது இந்த ஒரு ஆப்ஷன் ஒரு பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவர் ஸ்கை ஸ்கிராப்பரை க்ளீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மாதிரி நிறையா இருக்கும்ல, உச்சியில் நிறைய டவரில் நிறைய எலக்ட்ரிக் அந்த அந்த வயர்ஸில் அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு ஆள் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இப்படி இறங்குறது, அதுக்கு ஏதாச்சும் வேறு கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் இறக்கிறது, அதுவும் எதுவும் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாருல ஒருத்தர், ஸோ அதுக்கு வந்து எப்படியும் ஒரு அதிகமான பேமெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஜாப் சொல்கிறேன். நம்ம நார்மலாகவே மற்றவங்க மத்தியில் இருந்துட்டு அதிகமான சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம், அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஜாப் தான். ஆனால் கமெண்ட்ஸில் சொன்னது எல்லாமே அன்கன்வென்ஷனலாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேண்டஸியாக இமேஜின் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஜாப் வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பணம் சம்பாதிக்க இல்லீகலாக இல்லாமல் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். அதான் சொல்லியிருந்தாங்களே 7 ஒண்டர்ஸை காமிக்கிறது, அது பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ அதான் நான் சொன்னது வந்துட்டு சொன்னேன், நான் சூப்பர் ஹீரோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு அதிக சம்பளம் வேணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறேன். யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்துட்டு ஒரு ஃபேம் வரும், இவன் யார்கிட்ட நோண்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போயிடும். அந்த கவர்மெண்ட்டு நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எவ்வளோ பரவாயில்ல, இது வந்து இவனுக்கு தூசி மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சி சொன்னேன். மேலேருந்து இப்படி விழ போகிறதில்ல, அது ஃப்ளோட் ஆனாலே போகும், பறக்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி நான் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் தோணுச்சு, வேறு எதுவும் உங்களுக்கு அந்த பவர் கிடச்சா என்ன மாதிரி மணி சம்பாதிப்பீங்க அப்படின்னா அதையும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜேகே வீடியோ இன்னும் நம்ம அந்த ட்ரால் கேம் அதோட 4th எபிசோட் வர பார்க்க வேண்டியது இருக்குது. அது சீக்கிரமே அந்த வீடியோவும் வரும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன், அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வரேன்.